शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. अहो ಮೊದಲ ಶಬ್ದದ ಇದು ಅಹೋ ಕಷ್ಟಂ ಭಾತಃ ವ್ಯಕ್ತಂ ಊರು ಪರಿಶ್ರಾಂತಃ ದೀರ್ಘಂ ಅಧ್ವಾನಂ ಏಕ ಏವ ಮಹಿಮಾನ್ ಸುಚಿರಂ ನಾತಿತಿ ವಾ ನ ಸನ್ನಹನಾಂಗಃ ಜರಸ ಉಪದ್ರುತಃ அப்படின்னு முதல்ல சொன்னவர்கள் அதெல்லாம் பேசாம இருந்துட்டா அப்படியே பேசி பழைய படிக்க போயிருந்தா வந்து காதல் வாங்கிக்கல. திருப்பியும் வந்த உடனே கோபமா பேசுறாங்க. என்ன சொல்றா? கீதம் அடே துவம் ஜீவன்வதः மாம் கதர்ச்சீகிருத்ய பர்த்ரு சாபனம் அதிசரதி பிரபத்தஸ்ய சதே கரோமி சிகித்சாம் தண்டபாணினிவ ஜனதாயாः யதா பிரகிருதிமுத்வாம் அஜிஷ்யதே. ரொம்ப கோபமா பேசுறான். என்ன பேசுறான்? ஏண்டா நீ உயிரோட இருக்கியா செத்து போயிட்டியா அப்படின்னு. உயிரோட இருந்தே செத்து போயிட்ட போல அப்படின்னு. ஜீவன் விரதா நான் சுவாமி நான் சொன்ன ஆசையை பரிபாலனம் பண்ணாம உல்லங்கனம் பண்றியா நீ? பர்த்ருசாசனம் அதிசரசி கேட்காம நான் இவ்வளவு சொல்றேன் கரெக்டா தோணும் அப்படின்னு நீ போக மாட்டேங்கிற. உனக்கு ஒரு வைத்தியம் பண்ணலாம். உன்னுடைய மதம் இருக்கே, இந்த அகங்காரம் இருக்கே, இந்த அகங்காரத்துக்கு ஒரு வைத்தியம் பண்றேன், நீ மறுபடியும் சரியா ஆயிடுவ, நான் வைத்தியம் பண்ணிட்டேன்னா அப்படின்னா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு பயன்படுத்துறேன். இப்படிலாம் பேசின உடனே அப்போ பேசாம இல்லை. உடனே அவர் சொல்றாரு, சிரிச்சுட்டே சொல்றாரு பரதத்தை. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் வாயை திறக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் யாரு எதை சொல்லியும் வாயை திறக்கல. எல்லாத்தையும் கேட்டேன் அப்படியே இருந்தார். இப்ப என்ன சொல்றா? வயோதிகம் வியக்தம் அபிப்ராயம் பர்த்து சமேஸ்யாத்யதி வீரபாரஹ கந்தோ ஜயஸ்யா அதிகமம் நமதஹ அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில். முதல்ல நையாண்டியா பேசினாரே அதுக்கும் சரி, அதுக்கப்புறம் கோபமா ராஜா பேசினதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு விதமான ஒரு பதில் சொல்றாங்க. வலோதிகம் எத்தம் அபிப்பிராயம். நீ நையாண்டியா பேசினீங்க, அந்த நையாண்டியா பேசும்போது நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ சிரமப்படலை, உனக்கு என்ன சிரமம் வரப்போது, நீ என்ன நன்னாத்தானே இருக்க அப்படின்னு அர்த்தம். நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நிஜமாவே நான் சிரமப்படலை. ஏன் சிரமப்படலை? சிரமம் இந்த பாரத்தை தூக்கிறதுனால தானே ஏற்படணும் இல்லையா? இந்த பாரத்தை எது தூக்குறது? இந்த சரீரம் தானே தூக்குறது, நான் தூக்கலையே. அப்ப நமக்கு அந்த பாரத்தை வகனம் பண்ணின அந்த சிரமம் எனக்கு எப்படி சேரும்? அதனால நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. நீ சொன்னது சரியாதான் இருக்க. உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. அதனால இந்த பாரத்தை தூக்குற சரீரம் வேறு, நான் வேறு. அப்ப எது பாரத்தை தூக்குறதோ அதுக்கு சிரமம் வருது நியாயம். நான் தூக்கவே இல்லை, எனக்கு எப்படி சிரமம்? அதனால உனக்கு சிரமமே இல்லைன்னு நீ நையாண்டியாக சொன்னீங்க. அது கரெக்டா நான் ஒத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ஒரு மார்க்கத்துல ரொம்ப தூரமா இந்த சிவிகைய பல்லாக்க நீ தூக்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா நீ கொண்டு வரலன்னு அர்த்தம். நீ சொன்ன விதத்துல அதுவும் நியாயம்தான், அது வாஸ்தவம். எப்படி வாஸ்தவம் அப்படின்னு கேட்டா, அந்த சரீரம் தூக்கிட்டு வந்திருக்கலாம், ஆனா ஆத்மாவுக்கு அது அந்த பல்லக்க தூக்கிட்டு வருது, அதுவா அவ்வளவு தூரம் அந்த மார்க்கத்துல இழுத்துட்டு வருது, கடந்து வருது, இல்லவே இல்லை. அதனால நீ கரெக்டாக சொல்லியிருக்க. நீ சொன்னதுல தப்பே இல்லை. அப்புறம் அதான் அது மாத்திரம் இல்லை, நீ தடியாக இல்லை, நாத்தி தீவா அப்படின்னு சொன்னேன். நீ சரீரம் பாவம் இழைச்சிருக்கு அப்படின்னு நீ சொன்னேன். இழைச்சுன்னா அப்படின்னா நீ இழைச்சி இல்லை அப்படிங்கிற அர்த்தம். நான் இழைச்சி இல்லைங்கிறதுதான் வாஸ்தவம். ஏன்னா சரீரத்துக்கு தான் இதெல்லாம் வருவதே தவிர எனக்கு வராதே. அப்ப நான் எப்படி இழைச்சிருக்க முடியும்? அதனால நீ சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இந்த சரீரத்துல இது சூலம்
இது கிருஷ்ணமாக இருக்கு, இழைச்சி இருக்கு அப்படின்னு ஆத்ம தியானிகள் சொல்ல மாட்டார். ஆத்மா பத்தி தெரியாத மூலங்கள் தான் பேசுவார், தியானங்களை பேச மாட்டார். ரொம்ப சரியா சொல்லியிருக்கேன், கரெக்டா சொல்லியிருக்கேன். சௌல்யம் காஷ்யம் யாதய ஆதயச்ச க்ஷுத்ருத் பயம் கதி இச்சா ஜராச நித்ரா ரதி மன்ஹு அஹம் மதஹ சுஜஹ தேகேன ஜாதஸ்ய நீ நசந்தி. சௌல்யம் ஸ்தூலமா இருக்கிறது, தடிப்பனா இருக்கிறது, காஷ்யம் க்ஷீணமாக ஒல்லியா இருப்பது, அதே சமயத்தில் வியாதிகள் ஆதிகள். ஸ்தூல சரீரத்துக்கு வந்தா அது வியாதிகள் பேரு, சூக்ஷ்ம சரீரத்துல மனசுக்கு வந்தா ஆதிகள் பேரு. ரெண்டும் வியாதி தான் இருக்கு. இந்த வேண்டாதது இருக்கே எல்லாம் வியாதி. வேண்டாத வரக்கூடிய வியாதியும் சரி. திருட்டுனா பசி, திருட்டுனா தாகம். அதே மாதிரி பயம், கலிகின்னு சொன்னா கலகமா சண்டை போடுறது, நல்ல போடுற அளவு அது. இச்சா ஆசை, ஜரா முதுமை, நித்ரா தெரியும், ரதி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, மண்பு கோபம், அகம்மதகான கர்வம், அதே மாதிரி சுஜக சுகம். ஏதோ நமக்கு பிரியமான வஸ்து போயிட்டு சொன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு, அந்த வருத்தம். இது எல்லாமே தேகேன ஜாதஸ்தி, தேகத்தோடு பிறந்தவனுக்கு தானே இருக்க முடியும். தேகத்தோடு பிறந்தவனா யாரு? எல்லாருமே தேகத்தோட பிறக்கிறா, தேகம் இல்லாம யாராவது பிறக்கிறாரா அப்படின்னு சொன்னா தேகேன ஜாதஸ்ய, தேகேன ஜாதஸ்ய, தேகத்தோடு தன்னை அபேதமாக சாதாரண வேதாந்தத்தை சொல்லுவாங்க. தேகம் வேறு தான் வேறுங்கிற விவேகம் இல்லாமல் தேகத்தையே தான் நினைச்சிட்டு இருக்காளே அவ தேகத்தோடு பிறந்தவர்கள். அவளுக்குதான் உண்டு தேகம் வேறு தான் வேறுன்னு ஆத்மஸ்வரூபத்தை தெரிகின்றவாளுக்கு தேகத்தோடு சேர்ந்த இந்த சௌல்யம் காட்சி சொன்னவை இதெல்லாம் எப்படி வர முடியும்? நமே சந்தி நீ நசந்தி, எனக்கு கிடையாது. இது எல்லாமே நமக்கு வேதாந்தப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு 3 சரீரம் சொல்லுவா, நம்ம ஒன்ன விட்டுடுவோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். ஆத்மான நம்ம வச்சுருந்தோம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த 2 சரீரத்தோடு சேர்ந்துதான் நமக்கு சம்சாரத்தில் சம்சாரிக்கும் இருக்கின்றது. இந்த 2 சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் இல்லை, உலகமே இல்லை. கடோபனிஷத்து என்ன சொல்றது? ஆத்மேந்திரிய மனோயுக்தம் பௌத்தேத்யாகோ மனுஷனா. இந்த இடத்துல ஆத்மாங்கிறது ஸ்தூல சரீரம் அர்த்தம், ஆத்மான அர்த்தம் இல்லை. இந்த ஸ்தூல சரீரம், இந்திரியங்கள், மனசு. இப்ப இந்திரியங்கள் மனசுன்னு சொன்னா அது சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. ஏன்னா அது வெளியில கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஸ்தூல சரீரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம், மனசு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா யாருக்கும் தெரியாது. ஆனா சூக்ஷ்ம சரீரம், இந்த 2 சரீரத்தோடு சேர்ந்து ஆத்மா இருக்கும்போது ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ஆத்மானம் மனுஷனா போக்தாதித்யாகும். அதுக்குதான் இந்த சுகாதித்யம், அதுக்குதான் கருத்திருக்கும், அதுக்குதான் போக்திருக்கும். அப்பனா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களோடு சேர்ந்து இருக்கிற ஆத்மாவுக்கு தான் சம்சாரிக்கும். அப்ப சேர்க்கைனா என்ன? இதுதான் கீதையிலே க்ஷேத்திர க்ஷேத்திர சஞ்சோகா அப்படின்னு. அந்த சஞ்சோகங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, இப்படி உள்ள சஞ்சோகம் இல்லை. அது என்ன சொல்லி சொன்னா அதுதான் அத்தியாசம், பிராந்தி, அவித்தையான வரக்கூடிய திறமை. இந்த சரீரத்தையே நான் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்கோமே, அப்படி நமக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறது தப்பான தியானம். தப்பான தியானம் இருக்கே, அதைத்தான் நாம பிராந்தின்னு சொல்லுவோம். அந்த பிரமைக்கு தான் அத்தியாசம். இந்த அத்தியாசத்தினால வந்ததே தவிர அதனால இதெல்லாம் என்ன செஞ்சதே இல்லையே. அப்புறம் சொல்ற அடுத்து கோபமா சொல்லிட்டு வரைச்சே ஜீவன் தத்துவம், இது என்ன உயிரோட இருக்கிறதே செத்துப்பட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இது எனக்கு மாற்றம் இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனைங்கிறதுதாங்க ஜீவன் தத்துவம். நியமேன ராஜன் எந்த வஸ்துக்கெல்லாம் ஆதின்னு அந்தமும் இருக்கோ அது எல்லாத்துக்குமே எல்லாமே ஜீவன் தத்தான. ஏன் அப்படின்னு கேட்டா அங்க ஸ்ரீதரசாமி எழுதுற பிரதிக்ஷணம் ஏதாவது ஒரு வித்தியாசம் மாறிடுறது. ஆண்களுக்கு அந்த ஸ்தானத்துல வேற எங்க வருது. அப்ப உண்டாகிறது உடனே மரணம் தான்.
விநாசம் தான். ஆக உண்டாகிறதும் விநாசமும் தானே ஜீவன் மிருத்தத்துவம் இருக்கிற மாதிரி இருக்கு, உடனே விநாசத்தை முடியும். அப்படி இருக்கும்போது இது இந்த சரீரத்துக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய பிறப்பு உள்ள அத்தனை வஸ்துக்கும் உண்டு, கடப்படாதிகளுக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. அதனாலே இது ஒரு பெரிய தோட்டம் சொல்ற மாதிரி இல்லை, இது இல்லாதவனே கிடையாது. அப்புறம் சொன்னீங்க, சுவாமியான என்னுடைய உத்தரவை நீ மீறினே அப்படின்னு, அதை பத்தி சொல்றேன். ஸ்வஸ்வாமிய பாவோ துவகா ஈத்திய யத்ர தர்ஹி உச்சதேசோ விதிகிருஷ்ட யோகா. இந்த ஸ்வஸ்வாமி பாவம் அப்படிங்கிறது இருந்தால் தானே உனக்கு சுவாமியுடைய ஆட்சியை உல்லாசனம் பண்ணினதாக ஆகும். இப்ப எங்க இந்த ஸ்வஸ்வாமி பாவம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை விசாரிச்சு பார்த்தா எந்த ஸ்வஸ்வாமி பாவம் இருக்குங்கிறதே தெரியாது. இந்த தேகம் உன்னுடைய தேகம், இந்த ரெண்டு தேகத்தையும் வச்சு பார்த்தா உன்னுடைய தேகம் சுவாமி, என்னுடைய தேகம் அதுக்கு சேவகன் அப்படிங்கிறது எந்த விசேஷத்தை வச்சு சொல்றது தெரியல. ஆத்மஸ்வரூபத்தை வச்சு பார்த்தால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவும் என் சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவும் ஒன்னாக இருக்கும்போது எந்த விசேஷத்தை கொண்டு அது சுவாமி, இது விருத்தன், இது சேவகன் அப்படின்னு எப்படி சொல்றது? சொல்றது இல்லையே. அதனால இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த சத்வான் எப்படி வேணாலும் இருக்கா. இப்போ அந்த ஸ்ரீதேஜ மேல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க, ஒருத்தமே நான் அதுல உட்கார்ந்துட்டு நான் இருக்கிற இடத்துல ஒன்ன வச்சிருக்கேன்னா நான் சுவாமி ஆயிடுவேன், நீ பிரச்சனை ஆயிடுவ. இது ஒரு விவசாயே இல்லை, இது வெறும் விவகாரத்தினால இது இருக்கே தவிர இது வாஸ்தவம் இல்லை, இதை நினைச்ச முடியாது. விசேஷ புத்தேர் விவரம் மனாட்ச பஷ்யாம என் விவகார கௌரியத்துக்கு கஈஸ்வரா தப்ரகி வீசித்தவியம் ததாபி ராஜன் கரவானம். இதை விசாரிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு சின்ன அவகாசம் கிடைக்கிறது. அந்த அவகாசத்தை வச்சு பார்க்கறது என்ன தெரியுதுன்னு கேட்டா, இது எல்லாமே விவகாரத்தை விட்டு வேறானதாக இல்லை. விவகாரத்தில் இப்படி இருக்கு, அது வாஸ்தவமான கேட்டா இல்லை, வாஸ்தவத்தை இதை சொல்றது இல்லை. இருக்கட்டும், விவகாரத்தை வச்சுட்டு இப்ப போவோம். அப்படி போனா இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். ததாபி ராஜன் கரவான. அது மாத்திரம் இல்லை, நீ எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், அதனால உன்னுடைய இந்த ரோகத்துக்கு சிகிச்சை ஏற்பட்டுரும், உனக்கு ரொம்ப மதம் படிச்சிருக்கு, அந்த மதத்துக்கு நான் சிகிச்சை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தியும் என்னுடைய அபிப்பிராயம் எப்படி சொல்றீங்கிறார். உன்மத்த மத்த ஜடவ ஸ்வசம்ஸ்தானி கதஸ்யமே வீர சிகித்சிதேன அர்த்த கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தம்ப பிரமத்தஸ்ய விஷ்டபேஷா. இந்த இடத்துல சொல்ற, நான் ஏதோ உன்மத்தனாக இருக்கேன், மத்தனாக இருக்கேன், ஜடமாக இருக்கேன். நான் இருக்கிற இந்த நிலையில எனக்கு நீ ஒரு தண்டனை கொடுத்து இந்த நிலையை மாற்றி வேற நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தானே நீ சொல்ற. உனக்கு மறுபடியும் உன்னை சொசமாக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஜடமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்வரூபத்தை நான் நிஜமாவே ஜடமாகவும் உன்மத்தமாகவும் அப்படி இருந்தேன். ஆனால் நீ எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் மாற முடியும். யோஜனை பண்ணிக்கலாம், விவகாரத்திலேயே நம்ம யோஜனை பண்ணுவோம். ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை இந்த மாதிரி ஒரு காரியத்துல நியோஜனை பண்ணிட்டான். அந்த காரியத்தை பைத்தியம் சரியா பண்ணாது, அதுக்காக அதுக்கு தண்டனை கொடுத்தா அதனுடைய பைத்தியம் போயிடுவாங்க. பைத்தியம் அதை வச்சுட்டு நாம பண்றச்ச அது பைத்தியமா தான் இருக்கும். தண்டனை கொடுக்கறதுக்காக அதோட பைத்தியம் தெளிஞ்சு போகுங்கிறது கிடையாது. பைத்தியம் வேஷம் போட்டா வேணும்னா தண்டனை கொடுத்தா போகும். நிஜமாவே பைத்தியமா இருக்கிறச்ச அந்த பைத்தியத்துக்கு தண்டனையால எப்படி பைத்தியம் தெரியும்? தெரியாது. அதனால நீ எனக்கு தண்டனை கொடுத்ததுனால உனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. சரி, நான் நிஜமாவே பைத்தியம் அப்படின்னு வச்சுப்போம், நீ தண்டனை கொடுக்கிறாரு. அப்படி ஆனாலும் நான் பைத்தியத்தன்மையிலேருந்து வெளியில வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நீ பண்ணிட்டு பிரயோஜனமே இல்லாத போகுது அப்படின்னு இவ்வளவுதான் சொன்னா. இதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்லல. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, திருப்பியும் பழையபடிக்கு அவனுடைய அந்த பல்லக்கை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டார். ஆனா ராஜாவால இந்த பல்லக்கில் இருக்க முடியல. இவருடைய பேச்சை கவனிச்சான். அவர் ஏற்கனவே புத்திசாலி, விவேகம் உள்ளவன் தான். ராஜாவாக இருந்த காரணத்தினாலே பல்லக்கில் போயிட்டு இருக்கா, சரியா போகணுமே, சேவகர்கள் சரியாக போகணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொன்னான். அதனால அந்த ராஜாவான உடனே
பல்லக்க விட்டு கீழே இறங்கி இவர் காலில் வந்துட்டான். வரஜாமவரோக்கிய சிரசா பாதமூலம் உபசதா, தலையில கால் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டான். நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபயம், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி விகத நிருபதேவஸ்மயா உவாச, அவனுக்கு தான் வந்து ஒரு பெரிய ராஜாங்கிற அந்த கர்வம் போயிடுச்சு சொல்றாங்க. தஸ்வம் விமோகச்சரதி துஜானாம் விபர்ஷிபுத்ரம் கதமோவதூதः கஸ்யாபி புத்ரஸ்ய இஹாபி கஸ்மாத் ஸ்ரீமாதனச்சேததி நோகசுக்லஹ. யாரு எதுக்காக இப்படி மூக சரித்திரமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கே? ஒரு சமயம் நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேனோ அவர் தான் இந்த ரூபத்துல எனக்கு வந்திருக்காரோ அப்படின்னு மாத்திர சந்தேகம் வருது. யாரை தேடி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, அஹஞ்ச யோகேஸ்வரம் ஆத்மதத்துவம் விதாம் முனீனாம் பரமம் குருவை பிரசும் பிரவருத்தா கிவிஹாரணம் தது கிவிஹ ஹரணம் தது சாட்சாத் ஹரி ஞானகலாவ திருமணி. சாட்சாத் பகவான் கபிலாவதாரமாக வந்திருக்காரு. அந்த கபில மகர்ஷியிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணுங்கிறதுக்காக இப்ப பட்டு போயிட்டு இருக்கேன். அந்த கபில மகர்ஷியை தான் என்னை படைக்க பண்றதுக்காக வேற ஒருத்தர் வந்து இது வந்துட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. நீ பூண்டு போட்டு இருக்க, எவ்வளோ நீக்கம் இருக்கு, அதனால நீ வந்து பிராமணங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒன்ன நான் அவமானப்படுத்திட்டேனே, இது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அனுஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ற, அவர் வாயால சொல்ற. நாமும் விஷங்கே சுர ராஜவஜ்ரா ந திரக்ஷசூலா ந யமஸ்ய தண்டா நாக்கு நேர்த்த சோமானில வித்தபாஸ்திரா சங்கே விருஷம் பிரம்மசுலா. தேவேந்திரனுடைய வஜ்ரத்துக்கு நான் அவர் பயப்பட மாட்டேன். நாமும் விஷங்கே சுரராஜ வஜ்ரா ந திரக்ஷசூலா, சாட்சாத் பரமசிவனே சூலத்தை காமிச்சாலும் பயப்பட மாட்டேன். யமஸ்ய தண்டா, யமனுடைய தண்டாயுதத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். அக்னி அர்க்க சோம அனில வித்தபிவானுடைய அஸ்திரங்கள் எல்லாம் போட்டா அந்த அஸ்திரத்துக்குலாம் எனக்கு பயம் இல்லை. ஆனா எதுக்கு பயம் சொன்னா பிரம்மகுல அவமானம், பிராமணனை அவமானப்படுத்துவதுங்கிறது இல்லையே, அதுக்குதான் நான் பயப்படுறேன். அது எவ்வளவு பெரிய தோஷங்கிறது எனக்கு தெரியும். இப்ப இல்லை நமக்கு நல்ல விஷயம் தெரியுது. ராஜாவே அந்த காலத்துல இருக்காங்கன்னா இதுக்கு இந்த சொன்னத்தை வந்து அந்த இதுக்கெல்லாம் தேவேந்திரனோட அர்த்தத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்கும் பயப்படலாம். ஆனா பிரம்மகுலத்தை அவமானம் மாத்திரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் பயப்படுறேன். இன்னும் பிராமணனா இருக்கேங்கிறது தெரியுது, அடையாளத்தை பாட்டுறது. ஆகையால ஒன்னு நான் அவமானப்படுத்திட்டேன் தான் எனக்கு பயமா இருக்கு. சவைதி பவான் லோக நிரீக்ஷணார்த்தம் அவ்யக்தலிங்கா விஜகத்யபிஸ்வித் யோகேஸ்வராணாம் கதி மந்த புத்தி கதம் விஜக்ஷீத நிர்ணாது வந்தா. நீ வந்து சாட்சாத் அந்த கபில மகர்ஷியாக இருக்கணும், கபிலாவதாரமாக இருக்கணும். இல்லாட்டா இப்பேற்பட்ட விஷயங்கள் ஒரு சாமானிய கிரகஸ்தன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுக்கு தெரியற விஷயம் இல்லை நீ சொன்னது. அதனால நீ சொன்னதை நான் மனசை வாங்கிவிட்டேன். என்னுடைய குருதான் இந்த ரூபத்துல வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நான் சில வார்த்தைகள் பேசினேன். முதல்ல கேலியா பேசினேன், அப்புறம் கோபமாக பேசினேன். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீ ஒரு பதில் கொடுத்த ஒன்னு பேசும்போது. ஆனா அதுக்கு மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீ சொன்ன இந்த சரீரத்திற்கு தானே சிரமம் வரும், எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன். எது பாரத்தை வகனம் பண்றதோ அதுக்கு தானே அந்த பாரத்தை தூக்கின சுமந்த சிரமம் வர முடியும். நான் பாரத்தை வகிக்கலையே, எனக்கு எப்படி சிரமம் வரும் அப்படின்னு கேட்டேன். ஆனா எனக்கு என்னமோ சரீரமே பாரத்தை வகித்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்கு பாரம் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி தெரியுது. ஏன்னா நீ வந்து இந்த சரீரத்துல பொய்னு சொல்லிட முடியாது. பொய்னு சொல்லிட்டா அதனால வந்து காரியம் நடக்காது.
இல்லாத ஒரு பானையை வச்சுட்டு ஜலத்தை கொண்டு வா சொன்னா கொண்டு வர முடியுமா? இருக்கிற பானை இருந்தால் தானே அதுல ஜலத்தை கொண்டு வர முடியும். இல்லாத பானை வச்சு ஜலத்தை கொண்டாடா கொண்டு வர முடியாது. அதனால இல்லாததுனால நமக்கு எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. இருக்கிற வஸ்துவாலதான் காரியம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சரீரங்கள் இருக்க சரீரம் இது இருக்கக்கூடிய வஸ்துவாகத்தான் நாம ஒத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அது எப்ப இந்த பாரத்தை தூக்குறதோ அப்ப அதோடு சேர்ந்த ஆத்மாவுக்கு சிரமம் வரதானே வருது. நான் பார்க்கிறேனே, திருஷ்டசிரம கர்மதா ஆத்மனோவை பர்த்துகு பந்துகு பவகச அனுமதி. நானே இந்த மாதிரி காரியத்தை பண்ணினேன்னா ஒரு காரியம் பண்ணும்போது அதனால சிரமம் ஏற்படுறத அனுபவிக்கிறேன். நீ பேர்பட்ட பல்லத்தை தூக்கிட்டு போறியே, இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கிட்டு போறேன்னு சொன்னா உனக்கும் அந்த சிரமம் இருக்கத்தான் இருக்குங்கிறத நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். யதா சதோ தானயனாத்யபாவ சமூல இஷ்டா விவகார மார்க்கா. இல்லாத ஒரு பதார்த்தத்தை வச்சுட்டு இப்பேற்பட்ட சிரமாதிகள் வர முடியாது. ஆகையாலே நாம விவகாரத்துல எதை வச்சிருக்கோமோ அது சமூலம் சப்பிரமாணம், அது சத்தியமாக இருக்கணும். நிஜமாகவே உனக்கு ஒரு சரீரத்தால நீ செய்யக்கூடிய வேலையானது உனக்கு சிரமத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத நீ ஒத்துக்கணும். சரீரத்தான செய்யறது எனக்கு என்ன சிரமம் வந்தது அப்படின்னு நீ பேச முடியாது. சரீரம் தானே பண்ணிது, எனக்கு எப்படி அந்த சிரமம் வரும் அப்படின்னு நீ கேட்கறியே. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. ஹால் எத்தனை தாப்பா பயசோதி தாப்பா தத்தாபக தண்டுல கர்ப்ப ரந்திகி தேகேந்திரியா சுவாசய சன்னிகர்ஷா சம்ஸ்கிருதி புருஷஸ்ய அனுரோதா. இந்த சாதம் வேகிறது எப்படி வேகிறது? பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துல அரிசி இருக்கு. நாம நெருப்பு மூட்டுறது அடியில மூட்டுறோம். அப்ப அந்த நெருப்பு எதுல படுறது? பாத்திரத்துல படுறது. அப்ப அக்னி நேரடியாக பாத்திரத்துல படுறது. அதனால அந்த பாத்திரம் சூடாகிறது. இந்த பாத்திரம் சூடானதுனாலே அதுக்குள்ள இருக்கிற ஜலம் பயகான இருக்கு. பயகான்றது ஜலத்துக்கும் பேர வைக்கலாம், க்ஷீரத்துக்கும் பாலுக்கும் பேர உண்டு. க்ஷீரங்கிற சப்தம் எடுத்தாலும் அது ஒரு சப்தத்திலேயே இருக்கு. ஆக பாயசம் பண்றான், பாயசத்துல அன்னத்தை போட்டு பண்றான்னு வச்சுக்கலாம். அப்பவும் அந்த பாத்திரம் நெருப்பு பட்டு சூடாகிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜலமோ இல்ல பாலோ அதுவும் சூடாகிறது. அந்த ஜலம் பால் சூடானதுனால அதுல போட்ட அரிசி இருக்கு, அது சூடாகி வேகிறது. அரிசியில நெருப்பு படவே இல்லை, நெருப்பு பாத்திரத்துலதான் பட்டிருக்கு. ஆனா அதனுடைய தாபம் அந்த சூடுங்கிறது அந்த அரிசியை வேக வைக்கிறவரை போறது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த தேகம், தேகம், இந்திரியம், பிராணம், மனசு இதுகளுக்கெல்லாம் சம்சாரத்தில் வரக்கூடிய சிரமம் ஏற்படும் போது அந்த சிரமம் பட்டு ஆத்மாவுக்கும் சிரமம் வரணும். தேகத்துக்கான சிரமம், ஆத்மாவுக்கு சிரமம் இல்லையே நீ பேசுறையே, அது எப்படி முடியும்? தேகத்துக்கு சிரமம் தான் ஆத்மாவுக்கு சிரமம் வராம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கணும். கேள்வி நல்லா தானே இருக்கு. தேக இந்திரிய அதோ ஆசை, ஆசைன்னா மனசா சன்னிகர்ஷா தத் சம்ஸ்கிருதி புருஷஸ்யானுரோதா. அதனால அதை அனுசரித்து இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு நிச்சயமாக அந்த தாபம் வரத்தானே வரும். நீ சொன்னீங்க நல்ல அழகா இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன். சுவாமியுடைய ஆజ్ఞையை உல்லங்கனம் பண்றேன்னு நான் சொன்னேன். நீ சொன்ன யாரு சுவாமி, யாரு சேவகன், இந்த சரீரம் அந்த சரீரத்துல என்ன வித்தியாசம் கண்டுது அப்படின்னு கேட்கிற. ஆனா அப்படி இல்லை. சாஸ்தா அபிகோக்தா நிருபதி பிரஜானம் யங்கரோவை ந வினக்தி கிருஷ்ணம் ஸ்வதர்மம் ஆராதனம் அச்சுதஸ்ய யதீகமானோ விஜகாத்யதோ. நான் இப்ப ராஜஸ்தானத்துல இருக்கேன், நீ சேவகஸ்தானத்துல இருக்கேன். நீ இப்படி மாறிட்டேன்னா நானும் மாத்திக்கிறேன். நீ ராஜாவா இருந்து நான் சேவகனா இருந்தேன்னா நீ சொன்னதை நான் கேட்கிறேன். ஆனா நான் இப்போ ராஜாவா இருக்கேன், நீ பல்லக்கு தூக்கிறவனா இருக்கேன். அப்படி இருக்கிறது நான் சுவாமி, நீ சேவகன். அப்ப நான் சொன்னதை நீ அவசியம் பண்ணணும். அப்ப சுவாமி சொன்னதை சேவகன் செய்யலேன்னு சொன்னா அது அந்த ஆజ్ఞையை உல்லங்கனம் பண்ணினதாக ஆகுமானதா? அது மாத்திரம் இல்லை, இந்த உல்லங்கனம் பண்ணினதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னேன்னு. தண்டனை கொடுத்தால் உன்னுடைய அந்த
மதம், எந்த மதத்தினால நீ வந்து அந்த மாதிரி பண்ணணும், அந்த மதத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும், மருந்து கிடைக்கும்னு சொன்னேன்னு அது கூட நியாயம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் தண்டனை கொடுக்கறது என்னுடைய கடமை. நான் ஏன் இந்த தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னா, சாஸ்திரமானது ராஜாவாக இருக்கிறவன் தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு விதிக்கப்படுகிறது. சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை நான் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு தோஷம். பண்ணினேன்னு சொன்னால் நீ சரியா ஆகலையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் என் கடமையை சரியா பண்ணினேங்கிறதுனால என்னுடைய பாபம் நிவர்த்தியாகும்.